ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து குக்கரில் அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்து கொதித்து வந்தோடனே 1/2 கப் ரைஸு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்துக்கலாம், சாப்பாட்டு அரிசி வேணால் அதுவும் சேர்த்துக்கலாங்க. நல்லா வேக வைக்கிற அளவு பார்த்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு கடையிற மத்தை வந்து நடுவில் வச்சுட்டு 1 கப் ராகி மாவை கொட்டிட்டு அப்படியே மூடி வச்சிட்றேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம திறந்து பார்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலரி விடணும். ஒரே சைடு தாங்க கலரி விடணும், நிற்காமல் கலரி விடணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும். அந்த கட்டி மாவு வந்துருச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான், களி வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் அமைதியாக விட்டுருங்க. சூடு ஆறின உடனே, கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிடலாம். கண்டிப்பாக கெட்டியாகி வந்துடுங்க. பயப்படாமல் நீங்களும் இந்த மாதிரி ராகி களி செய்யலாம், உங்களுக்கும் நல்லா வரும். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்துட்டு கீரை,